இழுத்து வச்சு ஒட்ட நறுக்கி விடுவேன். நான் வாவோட அத்துருவேன். எதோட? வாய பாரு, வாய மூஞ்சி ஆளுகளையும் வச்சுக்கமா. உன்னை மட்டும் நெஞ்சிக்குள்ளே வச்சுக்கமா. சட்டைகள் ஜவுளிகள் பாடிகள் நாடுமிடம் முக்குரோடு குருசாமி பயலுகடா. வர்றாள் ஊரம் கொஞ்சம் கூட நிதானம் இல்லையாடா. இது மேடையா இல்லை பாரா? பூரா என்னுடைய அண்ணன் தம்பிகள். அன்பு இருந்தாலும் அவர் மனதிலே கவலை இருக்கிறது. மது இருந்தாமல் நீங்கள்லாம் நல்லா இருக்கணும். இந்த வந்துட்டார் பெரிய யூரியா சாக்கு மயன். நீ ஆட்டை போட்டக்கூடாதா பேப்பைய மேனே? எம்எஸ் குட்டி ஆம்புலன்ஸ் பயலுக வியா வியா. சரி பிரதி சரி ஒன்ட்ட ஒரு குத்து குத்தணும்ன்றேன். அவன் தான் அப்படி தரவனே என் தம்பி. குட்டி ஆம்புலன்ஸ். குட்டி குட்டி உன் வாழை கொஞ்சம் சுருட்டி கொள்ளடி, வட்டி வட்டி மோதல்லுமா வாங்கி கொள்ளடி. குட்டி குட்டி உன் வாழை கொஞ்சம் சுருட்டி கொள்ளடி. ஓன் டவுசரத்துக்கு இது என்ன முகரைய பத்தி என்ன அது? நீ வாடி கழட்டிட்டு உள்ள இருக்குது என்னது? ஆம்பளை முண்டமா கூட போவேன். பூரா காரத்தி இப்படி போறேன். நீ மட்டும் அப்படி வா. எதுல உனக்கு அதுல மூடியா மோல? நீ மட்டும் அப்படி மூஞ்சி முகரையும் பாரு. நீ வந்தேன்னா வண்டி கட்டி வருவாங்க. ஏன் கழட்டி விட்டு நீ என்ன பண்ண போற? ஏய் கொஞ்சமா அறிவு இருக்கா? சூடு சொரண ஏதாவது இருக்கா? மானங்கட்ட முட்டப்பல பல்லு பயிர காட்டுற. உன் மூஞ்சி முகரையும் பாரு. சோத்திங்கன்னா சோத்துக்கு மேல பெட்டிக்காரட்டு இல்ல மிருதங்காரட்டு நீ நல்லா இல்ல ஆல்ரவுண்டுக்கார். நீங்க நல்லா ஆம்பளைனா சூசூன்னு சொல்லுங்க. கலத்துங்க பாப்போம். ஏய் சுண்ணாம்பு திங்கறியாங்கடா. நான் என்ன தப்பா எதுவும் கேக்குறேனா? சூடு இருக்கா சொரணம் இருக்கா? வெக்க இருக்கா மான இருக்கா மேல இருக்கா கீழ இருக்கா அங்க இருக்கா இங்க இருக்கா நடுவுல இருக்கா நடாம இருக்கா படுத்து இருக்கா படாம இருக்கா ஓரமா இருக்கா ஒதுங்கி இருக்கான்னு கேட்டேன். உங்களுக்கு எப்படி இருக்கு? நீ கேட்டா எப்ப பாரு. நான் கேட்கும் போது ஆம்பளை பையல சத்தத்தை மட்டும் பாரு. என்னது? உன்கிட்ட பூ போட்ட சட்டி இருக்கா? ஏய் பூ போட்ட சட்டியா? பேம்பஸ் டப்பா இருக்கா? ஆஹா இல்ல. குச்சி குச்சி இருக்கா? என்னது என்ன இருக்கா? இந்த வத்தியா நீப்பா இந்த வத்தியா இந்த வாடை எடுத்து வந்துட்டேன். கோமிய வாடகைக்கு சீக்கிரம் கல்யாணம் முடிப்பாய். கொங்காசு தர்றான்டா. ஏய் எந்த வயசுலயா? உன்கிட்ட அது இருக்கா? ஏய் உன்கிட்ட இது இருக்கா? அவள சென்சார்ல கட் பண்ணி கேமராமேன் என்னையா பேசுற? ஏன் இப்படி கொன்னட்டிட்டு பேசுற? என்ன ஆம்பளை தானே நீ? ஏ போமுண்ட சந்தேகமா இருக்கே. நீ போட மூணு காசு இந்த மூஞ்சி மோர என்ன அடிச்சு எடுத்துட்டு அடிச்சேன் மண்டையெல்லாம் பொளந்துருவேன். நீங்க பொளப்பீங்களா? ஏன் நீங்க நல்லா பொளப்பீங்களா? பொளந்தாப்புல என்னன்னு புடுங்கி தள்ள போறியா? புடுங்கி மயிர புடுங்கி நீங்க பொளந்தீங்கன்னா நான் உப்பு வச்சு தூண்டுவேன். அப்படியே சவஞ்சுக்கிட்டே இருப்பேன். அட கருவ முடிச்சவனே மூஞ்சி முகரையும் பாரு. பொளக்குற பயலுகடா. ஏங்க வந்து சூம்பிட்டு போங்க. அவன் சொல்றான்டி மொத்தம் அவன. ஐயோ ஏய் நான் எத்தனையோ டான்ஸ் கிட்ட நான் பேசுவேன். ஆனா பிரீதி சிவட்ட மட்டும் பேச மாட்டேன். ஏங்க? உன் அழகுடா. உன் அழகை பார்த்துட்டு எத்தனை பேர் டூ வீலர் நிப்பாட்டிட்டு அடிச்சு விடுறான். என்னது அடிச்சு விடுறாங்க? ஆறுன்னு அடிச்சு விடுறேன் குஞ்சா. ஆனா உன்னை கட்டின புருஷன் கொடுத்து வச்சவன். ஏங்க எத்தனை முண்டை தண்ணி எடுத்தாண்டு அழுதுகிட்டு இருப்பேன். ஆனா அவன் எப்படியே வலது உட்காந்தே இருப்பேன் உன் புருஷன். ஏன்னா என் ஜாமி சொல்றது பழிக்கு. ரோசக்காரன் வீட்டுக்கு போயிருவேன் இருப்பேன். ஏன் அங்க திரும்பி பாக்குற? எனக்கு என்ன கல்யாணம் ஆவலங்க. கட்டுனா இவள கட்டணுமா? ஏ இல்லைன்னா நிக்குற படம் பார்த்துட்டு வீட்டுல படுக்கணுமா? கட்டுனா இவள கட்டணுமா? ஏ இல்லைன்னா வீட்டுல படுத்து கிடக்குமா? என் மலைய மதிக்குமா? அவன் கிட்ட வேலைய கட்டிக்குமா? ஏன் ஆட்டாதம்மா ஆட்டாத இந்த எம்பி யார்கிட்ட காட்டாத. அவனை புடுறா ஒரு ரத்தரத்து ரெண்டு அறாரா. என்ன முண்டை நீர் கசி வந்த மாதிரி போயிட்டு போயிட்டு வர்ற. உன் உடம்புக்கு ஒண்ணுக்கு இருந்தாலும் செவர் இருந்துச்சு. பாட்ட மறந்துட்டானடா. உன் சரி போலாதான் கடைசி வரைக்கும் ஒத்த விட்டு நாய் மோந்து வாத்துட்டு மாதிரி நான் போக வேண்டியதேன். என்னையா சொல்ற? அவன் நினைக்கிறேன் அன்னை எப்பயாவது கட்டி பிடிக்கும்னு. உனக்கு 60 வயசானாலும் நவங்க மாட்டான். புரிஞ்சு வெட்டுறாங்கல்ல ஆள் போட்டுறாங்க மல்லாங்கணர்ல. நீங்க எனக்கு சித்தி மக வேணும். ஏன் ஆட்டாதம்மா ஆட்டாத
இந்த குள்ளூர் சந்த இளைஞர்கிட்ட கிரிஜாவா காட்டாத. என் தம்பி ஒரே நீர்மலாடிதான் எனக்கு குடம் உடைச்சிட்டு என்னை எரிச்சு விட்டு போறான். மாப்பிள்ளையாகவே பார்த்து வந்தேன் கருப்பசாமி ஏத்துக்கம்மா. மாப்பிள்ளையாகவே பார்த்து வந்தேன். கருப்பசாமி சொல்லுங்க ப்ரோ. வரி தெரியல ப்ரோ. மாப்பிள்ளையாகவே பார்த்து வந்தேன் கருப்பசாமி ஏத்துக்கம்மா. மாப்பிள்ளையாகவே பார்த்து வந்தேன் கருப்பசாமி ஏத்துக்கம்மா. யமமண்டக்கனம்மா குள்ளூர் சந்த மேடையில பேசின இன்னா 1000 தும்மிட்ட நாடகம் நக்குன மாதிரி இருக்கும். யமமண்டக்கனம்மா குள்ளூர் சந்த மேடையில பேசின இன்னா எங்க அப்பங்கிட்ட தெண்ட கட்டத்தான வேணும் அம்மா. ஏ ஆட்டாதம்மா ஆட்டாத ஆட்டாத கமான் ஒரு படி ஆட்டாத. ஏ ஆட்டாதம்மா ஆட்டாத. மண்டி ஓட்டு என்னனே பண்ற? கவட்ல அமிர்தாஞ்சி தேய்ச்சிருக்கல எப்படி வாட எடுத்தேன் பார்த்தேன் ப்ரோ. மண்டைய கூட எதுல விடுற? கவட்டு அமிர்தாஞ்சி பயிலு கேட்டா. இஞ்சிரங்கா பாட்டு தானே நொப்பம். அப்படியா? இஞ்சிரங்கா தம்பி என்னை மணல கொண்டு எரிஞ்சு ஏனே இந்த நாடகம் அந்த பாட்டுக்கு தின்னுக்குன்னு அதே அடி அடிச்சு என்னை உரிச்சு பேசாம எதிரில் கல்ல விட்டு எறியா. சரி கேட்ட சந்தோஷங்க எப்ப வருவா இவன் அரச்சனா இங்க இருக்க கூடாதா. இந்த புது படம் சில பைசன் அது பாட்டு என்ன அந்த பாட்டு தானே பாடுறா தெரியாதுண்ணே. பைசன் பாட்டு சொல்லுங்க ப்ரோ. அடி மஞ்சானத்து அண்ணே அதுக்கு கர்ணன் படம். தீ புளுத்து தீ குளுத்து அடி மஞ்சனத்தி கருவ காட்டு முள்ளா குனிடி. அந்த பாட்டுல குனிஞ்சுதான் அடி மொகரைய பாரு மொகரைய. மஞ்சனத்தி குனிடி சட்டை கழட்டிட்டு இப்படி இப்படி பண்ணுக்கா. நீ தான் சட்டை கழட்டிட்டு விடா. அதுக்கு சட்டை கழட்டி. அடி மஞ்சனத்தி தீ குளத்தி. தம்பி நீ போறது நல்லது. கரை இறக்குற மாதிரியே அடிக்கிறாங்கடா. சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சொம்பல் எல்லாம் அம்மையேர் போடுச்சு. நீ போறது நல்லது. எல்லா பாட்டும் கைதட்ட. நீ சாமியாராக்க சாமியார்னு சொல்ற இந்த பிள்ளைக்கெல்லாம் அப்படியே அப்படியே அடிச்சுடுற. அக்கா அவர் தாக்கா அடிக்கிறாரு அக்கா. எதுல விட்டேன் பாட்டு பேர் என்னடா? வாயில விட்டீங்க. என்ன பாட்டு? அதான் சும்மா கிடந்த சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சொம்பல் இல்லாம ஏர் போடுச்சு. அம்மா கரையில் வாக்கா வட்டி நெல்லு வளைஞ்சிருக்கு வரப்போ உள்ள வளைஞ்சிருக்கு. காடு வளையட்டு மச்சான் நமக்கு கப்புளிங்க தானே வச்சோம். கப்புளிங்க தானே தூக்க சொல்லுங்க அங்கிள். ஆளை இகிட்டு வச்சு அறுத்தே விடுவேன். மூஞ்சிய நல்ல எக்க வேற போட்டு விடுனே நல்லா இருக்கும். அவர்லாம் பழைய அடிப்பு. என்னது எங்க மாமால ஏய் விட்டனா கத்தாலை வெட்டிக்கிட்டே கச்சா கச்சா கச்சா. அவர் போட்ட சின்ன அவர் சிசியம் பிள்ளைதான் மயிலா. கிஞ்ச கிஞ்சா இந்த பெட்டிக்காரன் கண்டாலுமே பாடவே மாட்டான். அண்ணே என்ன பாட்டுன்னே தெரியலண்ணே. கிஞ்சி கிஞ்சாவானே. சரிண்ணே இப்ப பாருண்ணே. கிஞ்ச கிஞ்சா கிஞ்சி கிஞ்சா மெடிக்கல் மிராக் ப்ரோ. எனக்கா கேரிப்பையில் எனக்கா இருந்த எனக்கு மட்டும் ப்ளீஸ்க்கா ரொட்டி கொடுங்க. என்ன பண்ற? கிஞ்ச கிஞ்சா தோசை மாடா. எந்த இடத்தில் சுகமிக அதிகம் கண்டுபிடிப்பேன். ஆடாத கண்டா அடுத்ததப்போ
வணக்கமுங்க வணக்கமுங்க ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க அடிக்கும் முதல் வணக்கம் வணக்கம் கால்நடா பாடும் ஐயா தடிகூரி ஊரி ஹரியாரி ஆசிக்க மாட்டாங்களா அப்பா மாட்டாங்க அண்ணே எனக்கு சம்பளம் கூட வேணாம்ண்ணே இந்த பாட்டு பாடாதானே 8 பேரை கொண்டிருக்கேன் அந்த பாட்டுல. சின்ன பொண்ணு சேல செம்பகப்பூ போல கையே சி வாய பாரு வாய இது வாயால வண்ணம் பாறையா உனக்கு எச்சி புத்தியா வருங்க. ஆட காரமோ சி ஓ வாய பார்த்தா நன்றி அக்கா. யானை கதை பிரேதிசரி உன்னை பார்த்தோம்னா அந்த அங்கிள் யானை கதை. அங்கிள் யார் அங்கிள் நீதான் யானையா நான் எலியா. நீ யானை நான் எலினா கூட பரவாயில்ல நான் யானை நீ எலியா இந்த கதை நீ கொஞ்சம் உள்ள வாவேன் கொஞ்சம் செக்ஸா இருக்கும். அப்புறம் புருஷன் எண்ணெய் அடிப்பேன் செருப்புக்கிட்ட. இந்த கதையை கேட்கும்போது எல்லாம் அமைதியா உமுறை முழுகிக்கங்க. பொம்பளை ஆளு ஊரா விளக்கமாத்தி அடிக்க போகுது என்ன இருந்தாலும் சொல்லணும். என் தம்பியை ஊரா ஆசைப்பட்டாங்க. ஒரு பெரிய யானை அது 2 டன் இருக்கும். அருப்புக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்லேயே டெய்லி வாக்கிங் போயிருக்கு டீ சாப்பிட. அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஒரு வடை போடுற கடைக்குள்ள ஒரு எலி, அதுவும் 100 கிராம் தான் இருக்கும் முடுக்கான. அது இந்த யானை காதில் போய் சொல்லியிருக்கு, யானை யானை உன்னைய ஒரு நாளைக்கு நான் கஜா கஜா சொல்லியிருக்கேன். யானைக்கு புரியலை, அது இங்கிலீஷ் மீடியம். என்ன சொல்ற எலி, உன்னை ஒரு நாள் நான் டங்கஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ யானை சொல்லியிருக்கு, பப்ளிக்கில் வேணாம், பாய்ஸ் பூரா பைக்கை நிப்பாட்டிட்டு ஆக்சிலேட்டரை கூட்டிடுவாங்க. பாளையம்பட்டி அவுட்டரில் தென்னந்தோப்பு இருக்கு, அங்கே வந்து நீ கிஜி பிச்சு பண்ணிட்டு போறியா சொல்லியிருக்கு. சரின்னு இந்த யானை நல்லா புட்ட மாவில் அடித்து வாமப்பில் போய் நின்றுருக்கு தென்னை மரத்துக்கு கீழே. இந்த எலி அன்னைக்குன்னு பார்த்து என்ஃபீல்டில் போயிருக்கு, ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்லாம் போட்டு. இன்னைக்கு பின்னி எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு. போய் அந்த யானை உடம்பெல்லாம் தேடி இருக்கு, முண்டை கப்ளிங் தெரியல. ஒரு வழியாக படக்குன்னு கப்ளிங் உள்ளே போயிடுச்சு. அப்புறம் அந்த யானை குசை போட்டு வெளியே தட்டான்னு வந்து முண்டை இளநில அடிச்சு ஒரு வழியாக கப்ளிங்கை பார்த்து மெது மெதுவாக பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ இந்த யானை தலையில பெரிய இளநி விழுந்திருக்கு. இந்த யானை ஆ எலி ரொம்ப வலிக்குதா மெதுவாக செய்வ. இது ஒரு கதைன்னு கேட்டேன் மட்டும் உள்ள வாவேன் 2 பேக் ஷாட் அடிக்கிறேன். என்னுடைய மாணவன் வரப்போறேன், மாந்தோப்பு ஆனந்தராஜ். உங்களுடைய ஆசீர்வாதமும் உங்க கைதட்டும். திறமையான கலைஞர். என்ன கழுத்தை சாப்பேன்